இன்னைக்கு சின்னதா ஒரு கோல்ட் ஷாப்பிங் பண்ண போறோம். தங்கத்தோட விலை அப்படி நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் இருக்கு. நாங்க ஆல்ரெடி கோல்ட் ஸ்கீம் ஒண்ணு போட்டிருந்தோம். இப்ப அந்த ஸ்கீம் முடிஞ்சுட்டு, நாங்க அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்போ 1 கிராம் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட ரூ. 6,000. ஆனா, இப்போ நாங்க அந்த 1 வருஷம் முடிஞ்சு கோல்டு வாங்க போறப்போ பார்த்தா, 1 கிராம் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட ரூ. 9,000 வந்துட்டு. இன்னைக்கு எனக்கும் பாப்பாக்கும் தான் அந்த அமௌண்ட்ல கம்மல் வாங்கிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்கீம் போட்டிருந்த புக் எல்லாம் எடுத்துட்டு கடைக்கு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி காதுல போட்டிருந்த ஒரு சின்ன கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, அது வந்து இப்போ உடைஞ்சிருச்சு. சரி அதனால டெய்லி யூஸ்க்கு செட் ஆகுற மாதிரி தான் இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 ட்ரேக்கு மேல காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு கம்மலும் புடிக்கல. அதுக்கப்புறமா ஃபைனலா இந்த பீகாக் டிசைன்ல இருக்கிற ஒரு 2 கம்மல் புடிச்சிருந்தது. இது 2மே சிம்பிளா, நீட்டா ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தது. 2யும் போட்டெல்லாம் பார்த்து ஃபைனலா இந்த மாடலே செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து 4 கிராம். நாங்க அடுத்த பாப்பாக்கு தான் இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவளுக்கு வீட்ல ஆல்ரெடி இருக்கிற கம்மல் எல்லாம் குட்டி குட்டியா அவ பொறந்தப்போ வாங்குனது. ஃபங்ஷனுக்கெல்லாம் போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய மாடல்ல பார்த்தோம். எனக்கு நான் வாங்குன மாதிரி அதே மாடல்ல சின்னதா ஒரு கம்மல் கிடைச்சது. இது வந்து 2 கிராம். சரி அவளுக்கு இதுவே கரெக்ட்டா இருக்கும்னு அந்த மாடலே செலக்ட் பண்ணியாச்சு. 2 கம்மலும் சேர்ந்து ஒரு 6 கிராம் அளவுக்கு தான் வந்தது. மீதி ஒரு 1 1/4 கிராம் அளவுக்கு கோல்டு இருக்கு. அதனால அதுக்கு நம்ம ரிங் வாங்கிடலான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க வந்தோம். எனக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரிங் போட ரொம்ப பிடிக்கும். ஆனா முன்னாடி எல்லாம் கோல்டோட வெயிட்டோட தான் ஸ்டோன் வெயிட்டும் சேர்ந்து வரும். ஆனா இப்ப வந்து ஸ்டோனோட வெயிட்டுக்கு வந்து தனியாவே அமௌண்ட் எல்லாம் போட்டுருவாங்க. நான் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாரி தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எந்த மாடலும் அவ்வளோ புடிக்கல. அதுக்கப்புறமா டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பார்க்குறீங்களான்னு சும்மா அங்க இருக்கிற அண்ணா காமிச்சாங்க. டைமண்ட் ரிங் பார்த்ததும் ரொம்ப புடிச்சு போச்சு. நார்மல் ஸ்டோன்ஸ் இருக்கிற ரிங்கா வாங்கி டெய்லியும் கையில யூஸ் பண்ணா அந்த ஷைன் எல்லாம் சீக்கிரமா போயிரும். டைமண்ட்னா அப்படியே இருக்கும்ன்றதுனால என் ஹஸ்பண்டும் டைமண்ட் ரிங்கே வாங்கிடலாம்னு சொல்லிட்டாங்க. நெறைய கலெக்ஷன் சூப்பரா இருந்தது. ஃபைனலா இந்த ஒரு ரிங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரிங் 2 கிராம்க்கு மேல வந்துட்டு அது போக டைமண்ட்க்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணோம். அப்படியே கையோட நெக்ஸ்ட் இயர்க்கான கோல்ட் ஸ்கீமும் போட்டுட்டு வந்தாச்சு. இந்த விளாகோட கன்டினியூஷன் நான் நம்ம சேனல்ல டீடைல் லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன். வீடியோட லிங்க் இங்க ஆரோ மார்க் கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா லிங்க் ஸ்டோரி அண்ட் ஹைலைட்ஸ்ல இருக்கும்.